வடிவேலு அண்ணன் கூப்பிட்டாரு. கூப்பிட்டு, "டேய் இதில் இன்னொரு விஷயம் தெரியுமா? என்னை விட நீ அதிகமான நிமிஷம் நீ தான் வருவ. டேய் வாடா" அப்படின்னாரு. டேய் நான் யாரை கூப்பிட்றேன்? டேய் உள்ளதாண்டா வாடா அப்படின்னாரு. வந்துட்டு அந்த டைலாக் கொடுத்தாரு. கொடுத்து இதை பேசுகிறேன் அப்படின்னாரு. அப்புறம் நான் பேசினேன். ஒன்றா நம்ம தெய்வத்தை வந்து கண்ணால் பார்க்கல. ஆனால் நான் கண்ணால் கண்ட தெய்வம் எங்கள் விவேக் சார். பாடுன்னு ஒரு வார்த்தை வரும். அது என்ன வாடா எனக்கு மீனிங்லாம் தெரியாது. எனக்கு ஏதோ தப்பான ஒரு வார்த்தை நான் சொல்லிட்டேன். சார் இவர் விவேக் சார் படங்கள்லாம் நடிப்பார் சார் அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் சார்கிட்ட சொல்லிட்டான். வடிவேல் சார் டேய் நாதஸ் நேயர்களுக்கு திருவேங்கடத்தின் அன்பு வணக்கம். நகைச்சுவை நடிகர்கள் பலரையும் நமது நாதஸ் நேர்காணல் நடத்தி வரும் வேளையில் தற்போது நம்முடன் இருப்பவர் பல காமெடி சீன்ஸில் இவர் நல்லா நடிக்கிறாரே, விவேக் சார் காமெடியிலையும் சரி, வடிவேலு சார் காமெடியிலையும் சரி, இவர் நல்லா நடிக்கிறாருன்னு நம் மனசில் இடம்பெற்ற ஒரு நபர் நடிகர் ராஜாஜி ராஜன் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் பேசுவதற்கு நிறைய இருக்கின்றன, கேட்பதற்கும் நிறைய இருக்கின்றன. வணக்கம். வணக்கம் 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 ஐயா. நாதஸ் வாய்ஸ் ஆஃப் பீப்புள் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து ரசிகர்களுக்கும் என் முதற்கண் வணக்கங்க. உங்களுடைய சினிமா காட்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா வடிவேலு சார் கூட இருக்கிற காட்சிகள் ரொம்ப சிரிக்க வைக்கும். எப்படின்னா வெடிகுண்டு முருகேசன்ல அவரு அசால்ட்டு அவரை அசால்ட் பண்ணிட்டு போயிடுவாரு. நீங்க எல்லாம் சரியா இருக்கா பாடுறா அப்படின்னு ஒரு சொல்லுவீங்க. நல்ல வேலை பாத்திரம் கீத்திரம்லாம் சரியா இருக்கு, டே கல்லாப்பட்டியை தூக்கிட்டு போயிட்டான்டா அப்படி. அது வடிவேல் என்ன ஏபிஎம்ல தான் அந்த செட்டு, வேற எங்கேயும் நான் நண்பர்களாக கேட்டால் எந்த ஊரில் பார்த்தாங்க, எந்த ஊர்லேயும் எடுக்கல, ஏவிஎம் உள்ளதான். ஏவிஎம் உள்ளதான் அந்த ஹோட்டலு. அதில் எடுக்கும்போது வடிவேல் அண்ணன் வந்து கூப்பிட்டார். நாங்கள் காலையிலே போயிட்டோம் அந்த ஷூட்டிங். ஏவிஎம் காலையிலேருந்து இருந்தோம். ஒரு 4 மணிக்கா வடிவேல் அண்ணன் கூப்பிட்டார். கூப்பிட்டு டேய் ஒரு ஹோட்டல் சீன் தான் இது, நீ தான் சர்வர்ரா அப்படின்னா. சரி இதில் இன்னொரு விஷயம் தெரியுமா? என்னை விட நீ அதிகமான நிமிஷம் நீ தான் வருவ. ஏன்னா நான் ஒரு ஃப்ரேம் தான், நீ தான் சர்வர் போயின்னு வந்துன்னு இருப்பேடா, நல்ல சீன்டா அப்படின்னாரு. சரிண்ணா ரொம்ப நன்றிண்ணா அப்படின்னா. அவர் தான் வந்து எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. அந்த விஷயத்தில் அந்த ஜாம்பவான் தான் அவருக்கு வந்து பெரிய வடிவேல் சார் பற்றி சொல்லணும்னா பெரிய ஜீனியஸுங்க. ஒரு காமெடியை வந்து கரெக்டாக கணிக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு காமெடி டைலாக் சொன்னால் ஜனங்க சிரிப்பாங்க அப்படின்ட்டு கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுவார். அதுதான் அவர்கிட்ட இருக்க மிகப்பெரிய விஷயம். கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுவார். இப்படி நடித்தா மக்கள் சிரிப்பாங்க அப்படிலாம் ரொம்ப ஜட்ஜ் பண்ணுவார். அது உண்டு அவர்கிட்ட. அதுக்கப்புறம் வந்து வடிவேலனை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். நிறைய காமெடி ரைட்டர்ஸ்லாம் அவருக்கு நிறைய தெரியும். அதே மாதிரி சார் விலங்கியல் 3ஆம் ஆண்டுல கூட உங்களுக்கு இந்த அதாவது இந்த பொதுமக்களா நிக்கிற எல்லா சீன்லையும் நீங்க என்னமோ ஸ்கோர் பண்ணிடுறீங்க, பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா ஒரு தனியா நின்று ஸ்கோர் பண்றது வேற, ஒரு 5-6 பேர் 10 பேர் ஒரு 20 பேர் ஊர் மக்கள்லாம் இருக்கும்போது அதுல ஒரு ஆளா நீங்க இருக்கும்போது அதுல ஸ்கோர் பண்ற இன்னொன்னு அதுலயும் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. அவர் அப்படியே பேயை துரத்திட்டு துரத்துற மாதிரி ஒரு சீன் இருக்கும். நீங்க ஒண்ணு கொடுப்பீங்க, நமக்காக பேயை துரத்திட்டு ஓடுறாரு அப்படின்னா அவரு ஏய் ஊர்க்காரங்களாம் நம்பிட்டாங்களான்னு ஒரு ஓட்டம். அது எப்படி சார்? அது வந்து பொள்ளாச்சியில் தான் ஷூட்டிங்கு. அது ஒரு பெரிய தென்னை தோட்டம் நடுவில் தான் அந்த வீடு. அதில் இருக்கும்போது நாங்கள் போயிட்டு இருந்தோம். அப்படி நாங்கள் ஒரு மூலையில் இருப்போம், சார் வந்து மெயின் கேரக்டர். அப்போ திடீர்னு இப்படி பார்த்துட்டு டேய் வாடா அப்படின்னாரு. டேய் நான் யாரை கூப்பிட்றேன்? டேய் உள்ளதாண்டா வாடா அப்படின்னாரு. வந்துட்டு அந்த டைலாக் கொடுத்தாரு. கொடுத்து இதை பேசுகிறேன் அப்படின்னாரு. அப்புறம் நான் பேசினேன். ஒன்றா இவன் தான் கரெக்ட் இதுக்கு அப்படின்ட்டார். அப்புறம் கூட அப்போ போண்டாமணி அந்த குரூப் எல்லாமே அவருடைய ட்ரூப்பில் எல்லாருமே இருந்தாங்க. பட் நான் இந்த நிற்க வச்சு ஊருக்காரனை பண்ணணும். அப்போ என்ன அது சீன் என்ன அப்படின்னாக்கா, சார் வந்து ஒரு பேய்க்கு ஒரு கேள்விக்கு இது வந்துடும், அதை ஓட்டுறேன்னு சொல்லிட்டு அடிப்பார். அடிக்கும்போது திடீர்னு அந்த கேள்வி செத்து போயிடும். செத்து போனோன்னா சரி ஊருக்காரன்ட்டு தப்பிக்கணும், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டப் பண்ணி அப்படியே பார்ப்பார். அதை போடுறா கேள்வினுடைய இது அதுதான்டா இது இந்த இல்லைன்னா இது இந்த ஊரில் இருந்துன்னா இந்த ஊர் மக்கள் எல்லாம் செத்து போயிடுவாங்க, அதனால் அந்த பேயை வெட்டி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் எடுத்துக்கினே அப்படி ஓடுவார். ஓடும்போது அப்போ நான் சொல்லுவேன், ஆஹா இப்படிப்பட்ட ஒரு மந்திராஜி நமக்கு கிடைப்பாரா,
தன்னுடைய உயிரிய பணைய வச்சு அந்த பேயை வெட்டின்னு போடுறாரு பத்தியா, நம்ம ஊர் மக்கள் நல்லா இருக்குன்னு. அவர் என்னைக்காக தான் நல்லா இருக்கு நம்ம அப்படின்னு நம்ம வந்து வடிவேலனுக்கு ஆஹா ஊர்காரன் நம்பிட்டாண்டா இப்படியே எஸ்கேவாரு. ஆனால் வடிவேலன் தான் கூப்பிட்டு எனக்கு அந்த கேரக்டரு அதான் அதாவது வடிவேல் சார்கிட்டன்னா எந்தெந்த கேரக்டரை யார் யார்கிட்ட கொடுக்கணும், எப்படி டைலாக் டெலிவரி பண்ணணும், என்ன அது எல்லாமே வந்து அவரே கரெக்ட் பண்ணி கொடுப்பார் வடிவேலன். அதே மாதிரி இன்னொரு ஐகானிக் காமெடி இருக்கு சார், வக்கீல் வண்டு முருகன் அப்படி போட்டு அவர் அரசியல்ல குதிக்கிற மாதிரி ஒரு சீன்ல வந்து அவர் பேசிட்டு இருப்பாரு, ரொம்ப ஆக்ரோஷமா பேசிட்டு இருப்பாரு. பேசிட்டு நீங்க கீழே உட்காந்துருப்பீங்க, உட்காந்துருக்கும் போது இவன் தான் எங்கேயோ நல்லா வாங்கியிருக்கான், இங்க எவனோ வந்து எவனுக்கோ நடந்த மாதிரி வந்து டயலாக்லாம் ஒரு சரியான பஞ்சா இருக்கும். அது வந்து அதுவும் வடிவேலன் தான். அன்றைக்கி அது வந்து ஏஆர்எஸ் கார்டன் நடந்தது ஷூட்டிங், அது ஏஆர்எஸில் நடந்தது ஷூட்டிங்கு. அப்போது நாங்கள் எப்போவுமே வந்து காலையில் இருப்போம், அப்படியே இருப்போம். சார் தான் வந்து கரெக்ட், ஆனால் இருக்கும் சீன் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. திடீர்னு போனால் காலையிலையும் வரலாம், எப்போனாலும் வரலாம். நம்ம அதனால் போய் சார்கிட்ட போய் சார் எனக்கு என்ன சீன்னு நம்ம நாங்களாம் கேட்க மாட்டோம். நான் கேட்க மாட்டேன் எதுவும், ஆனால் நான் வர சொல்லிக்கிறார் அவ்வளோதான். எப்போனாலும் கூப்பிடுவார் அப்படின்னு அமைதியாக இருந்தால் கரெக்டாக கூப்பிட்டாரு. டேய் அந்த டைலாக் சொல்லிட்டான் அப்படின்னு நான் சொன்னேன். பத்தியா தான் போய் இதேடா டைலாக் பேர். அதாவது என்னென்னா நம்மளை அந்த சீனை பொறுத்த வரைக்கும் அவர் க்ளோஸ்அப்பில் என்னை நடிக்க வச்சுட்டு அவர் உட்காந்து மானிட்டர்லேயும் பார்ப்பார். மானிட்டரில் பார்த்து கரெக்டாக இருக்கா, கரெக்டாக இருக்குது அதெல்லாம் அது ஒரு அது ஒன்று. அதை விட அவருடைய இது நமக்கு இவரை பற்றி நம்ம கண்கண்ட தெய்வம். அதாவது நம்ம தெய்வத்தை வந்து கண்ணால் பார்க்கல, ஆனால் நான் கண்ணால் கண்ட தெய்வம் எங்கள் விவேக் சார். கடவுள் மாதிரி அவர், கடவுள் மாதிரி நல்ல மனுஷங்க. யார் போனாலும் சரிங்க, யார் போனாலும் சரி, முன்ன தெரிஞ்சவன் தெரியாதவன், சினிமாவில் பழக முடியாது சார், நான் சினிமா நடிக்க வந்துக்கிறேன் சார், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார் அப்படின்னு கேட்டா, அப்படியாப்பா நான் சொல்கிறேன்ப்பா, சாப்பிட்டியா, அந்த மாதிரி ஒரு அதாவது கலைவாணர் என்எஸ் கிருஷ்ண கலைவாணர் போலே அவரோ நல்லவருங்க. அவர் நல்ல அவர் படம் தான் இந்த படம் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி. அந்த படத்தில் வந்து ஆமாம் அந்த படத்தில் வந்து விவேக் சார் பிரசன்னகுமார் அவர் ரைட்டர். அப்போ பிரசன்னகுமார் இருந்தார் சார். பிரசன்னகுமார், விவேக் சார், நாங்கள் எல்லாமே அப்படியே நிற்போம், ஆர்டிஸ்ட் எல்லாம் அப்படியே நிற்போம். அப்போது சார் இந்த கேரக்டர் இது, சர்வர் இவர் சார், இந்த எலக்ட்ரிஷியன் யார் சார், இதோ இவரை போட்டுரு அப்படின்னாரு. சரின்னு ஒன்றும் போய்ட்டோம். அப்புறம் அந்த சீன் க்ளோஸ்அப் வச்ச உடனே அதை பார்த்துட்டு நடித்து முடிச்சு வந்தோம். விவேக் சார் கூப்பிட்டு நல்லா நடிச்சு ஒரே ஸ்கோர் பண்ண காமெடி. அது எனக்கு சொன்னார். எனக்கு அது மட்டும் இல்லை, ஜென்ரலாகவே வந்து அவ்வளோ நல்ல மனுஷங்க. அப்படி அவர் இறந்தது வந்து என் மனசுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தம். கொஞ்சம் வருத்தம் இல்லை, பெரிய வருத்தம். அவர்லாம் இருந்திருந்தாலும் நான் இன்னும் நல்லா நிறைய படங்கள் நடிச்சிருப்பேன் நான். அவர் மாதிரி ஒரு நல்ல மனுஷன். அந்த படம், அதுக்கப்புறம் வந்து வீராப்புன்னு ஒரு படம், அதில் வந்து சுந்தர்சி சார் படம். அதுலேயும் வந்து அந்த கேஎஸ் இன்டர்நேஷ்னல், நான் தான் லாரியில் வந்து சொல்லுவேன், யோ போலீஸ்காரன் நீத்துறேன், நீயா நீத்துறேன் அப்படின்னாரு. அப்புறம் ஒரு பாலவர்கடம் சரிடா பாட் அவர் சொன்னார். பாடுன்னு ஒரு வார்த்தை வரும், அது என்ன வாடா எனக்கு மீனிங்லாம் தெரியாது, எனக்கு ஏதோ தப்பான ஒரு வார்த்தை நான் சொல்லிட்டேன் சார், அந்த மாதிரி நான் பேச மாட்டேன் அப்படின்ட்டேன். அப்புறம் அவர் என்ன பண்ணிட்டார், அவர் அது திருப்பி 2வது தடவை இன்னொரு தடவை இதுக்கு வர வச்சு, டப்பிங் வர வச்சு, இல்லை அந்த டைலாக் தான் பேசணும்னு சொல்லிட்டாப்பா உன்ன, நீ பேச பரவாயில்ல பேசுகிற, நான் தானே சொல்கிறேன் பேசுகிறா அப்படின்னாரு. சரி என்ன சொல்லி டப்பிங்கில் அந்த மாதிரி அவரை பேசினேன். விவேக் சார் சொல்லும் போதே உங்களுக்கு ஒரு கண் கலங்குது. ஆமாம், நான் வடிவேலு சார் பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன். நம்ம சீன்ஸ்லாம் பேசினோன்னே உங்களுக்கு விவேக் சார் தானே முன் வந்து நீங்களே நடிச்சதெல்லாம் சொல்கிறீங்க. வடிவேலு சார், விவேக் சார் 2 பேருக்கு உள்ள வித்தியாசம் என்ன சார்? முதல்ல நீங்க வந்து 2 பேர் கூட நடிச்சிருக்கீங்க. ஆமா, அந்த காலகட்டத்துல 2 பேரும் எதிரெதிர் துருவங்கள் அப்படின்ற மாதிரியான அதெல்லாம் ஒண்ணுமே இருந்துச்சு. அதாவது ஆடியன்ஸ் சொல்ல அந்த காலத்தை கூட சொல்லுவாங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சார், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிவாஜி. ஆனால் 1000ல் ஒருவன்
அதில் வந்து எம்ஜிஆர் படம். எம்ஜிஆர் படத்தில் நாகேஷ் நடிச்சிருப்பார். அப்படியே இந்த பக்கம் திருவிளையாடல் தர்மியா சிவாஜி கூட நடிச்சிருப்பார். 2 பேருமே அவர் நடிப்பார். ஸோ அதை போல் எனக்கு வந்து இவரு கூடயும் நான் நடிச்சிருக்கிறேன், அவர் கூடயும் அதான் நடிச்சிருக்கிறேன். கேட்குறேன். அப்படி நீங்க வந்து இவருடைய ட்ரூப் அப்படி அது அதான் ஒரு படத்தில் நான் நடிக்கும் பொழுது கூட ஒருத்தன் கூட பிடிக்காதவங்க ஒருத்தன், சார் இவர் விவேக் சார் படங்கள்லாம் நடிப்பார் சார் அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் சார்கிட்ட சொல்லிட்டான். வடிவேல் சார், டேய் ரொம்படா எல்லாம் எல்லாம் நம்பாளுங்கடா, போடா வாய முடியணும் அப்படின்னு திட்டி விட்டார். ஆமாம், அவன் திட்டி விட்டார். என்னை ஏதாவது சொல்கிறது, நான் அவர் கூட இருக்கிறேன் அதனால் என்னை இவர் கூட சேர்க்க மாட்டாங்க அப்படின்ட்டு. ஆனால் அவர் அப்படியே செய்யலை, அதெல்லாம் அவர் செய்யலை. வடிவேல் சார் கூட வச்சுக்கிட்டார். வடிவேல் சார் இப்போ ரீசெண்டாக மாமன்னன் படம், மாமன்னன் படம் போய் சாரை போய் பார்த்தேன். சார் வாடா எப்படா நல்லா இருக்குண்ணா. உடனே டைரக்டர்கிட்ட கூப்பிட்டு, சார் நம்ம கூட தெரியும் சார், எதாக இருந்தால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டேரக்டர் மாரிசன் சார் சொன்னார். அப்புறம் இப்போ மாரிசன் அதில் வந்து கேரக்டர் எல்லாமே ஃபிக்ஸடு. அதுக்கப்புறம் இது கடைசியில் வாய்ப்பு வரல, மாமனில் வரல. மாரிசன் காரணம் வந்து அவங்க டைரக்டர் வந்து ஏற்கனவே வந்து எவ்ரிதிங் வந்து அவங்க மைண்டில் வந்து தான் உருவாக்கி இருக்கிற அந்த கதைக்கு இவங்கள்ட்ட அவங்க மைண்டில் ஒரு செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வச்சுட்டு தான் அவங்க ஷூட்டிங் போயிருப்பாங்க. அந்த ஒரு இதில் அவங்க அப்படியே போயிட்டே இருந்திருக்கிறாங்க, அவ்வளோதான். அதில் நமக்கு இடையில வாய்ப்பு இல்லை. அதே போல் மாரிசனும் போய் பார்த்தேன். மாரிசன் ஷூட்டிங் போதும் சாரை போய் வடிவேல் சாரை போய் பார்த்தேன். ஒரு டைரக்டர்கிட்டலாம் சொன்னார், மொத்தமே அதில் 19 அவரே சொல்கிறார், இது 19 கேரக்டர் தான்டா, இது எதுவும் இல்லை, நான் என்ன பண்ணுறதுடா சொல்கிறேன்டா, வேறு எதாக இருந்தால் நான் உனக்கு நல்லா தான் சொல்கிறேன்டா. அதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணாருங்க. அதெல்லாம் வந்து டைரக்டர்கிட்ட கூட்டின்னு போயிட்டு அதெல்லாம் ரெக்கமெண்ட். அதே மாதிரி வடிவேலு சார் கம்பேக் ஆன நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ், சந்திரமுகி 2 அதெல்லாம் நடிச்சிருக்கு. ஆமாம், அதே போல் நாய்சேகர் ரிட்டர்ன்லேயும் நிறைய, அதாவது நாய்சேகர் ரிட்டர்னில் வந்து அவரோட காம்பினேஷன் நடிக்கிறதுக்கு நிறைய அளவுக்கு போட்டி இருந்தது. எனக்கு ஏற்ற ஒரு சின்ன ஒரு வாய்ப்பாக ஒன்று கொடுத்தாரு. நான் தான் 5 ஸ்டார் ஹோட்டல் ஓனரு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா பிளாட்பாரத்தில் ஹோட்டல் வந்து பிளாட்பாரத்தில் ஹோட்டலில் 5 ஸ்டார் ஹோட்டல் ஓனருன்னாரு. பேர் தான் வந்து பிளாட்பாரத்தில் ஒரு இது அடிச்சு டென்ட் அடிச்சுட்டு அதில் தான் ஹோட்டலு, பேர் தான் அதில் 5 ஸ்டார் அப்படின்னு இருக்கும். அப்புறம் ஹோட்டல் பார்த்தா எனக்கு வந்து அன்றைக்கி நாய் கடிச்சு ஒரே இதுவாகி நான் பிளாட்பாரத்தில் படுத்துட்டுருப்பேன். இவர் என்னை தேடி அதை உகிறார் பாரு அப்புறம் சீன் வரும், அதில் வரும். அதான் அப்புறம் சந்திரமுகி 2ல் வந்து அவரோட காம்பினேஷன் கிடைக்கல. எனக்கு வந்து ஒரு டீ கடைக்காரா நான் சந்திரமுகி 2ல் பண்ணேன். ஒரு படத்தில் இருக்கு. ஆமாம், ஒரு படத்தில் இருக்கிறேன் அப்படின்னு. சாரோட அப்படியே இருப்பேன் 2 பேரும். ரஜினி சார் இங்கே இருப்பார், நான் இங்கே இருப்பேன். பெரிய ஸ்க்ரீனில் வந்தால் நாம் எவ்வளோ பக்கத்தில் க்ளோஸ்அப்பில் இருப்போம் அப்படிலாம் அவ்வளோ ஒரு நம்பிக்கையாக இருந்தேன். அந்த படத்தை வந்து எடிட்டிங்கில் கட் பண்ணிட்டேன்.